நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாவ், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இவரை பார்த்த உடனே திலீப் அவ்வளவுதான், டைரக்டா கோமாதான். இல்ல இல்ல இல்ல, திலீபன் இருக்காருல்ல, இவளை இப்படியே பாசமா புடிச்சுக்கிட்டு இப்படியே மெதுவா பெட்டு பக்கம் கூட்டிட்டு போய் உட்கார சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவ்ளோ அழகா இருக்கிற நம்ம சவிதா முகத்தை அவர் பக்கம் திருப்பிப்பாரு, அப்படியே ரசிப்பாரு. இதெல்லாம் சரிதான். ஆனா சவி, முதல்ல ஒன்னு சொல்லு, உன்னோட அசைன்மெண்ட்டை கொடுத்தியா இல்லையா? மண்டே நம்ம கொடுக்கணும்ல. நான் எந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணல. ப்ரொஃபசர் சார் உன்னோட மார்க்க கட் பண்ணிடுவாரு. அப்படி பண்ணணும்னு நினைச்சா பண்ணட்டும். வேணும்னா அவர் என்னோட மார்க்ஸ சப்பாத்திக்குள்ள வச்சு சாப்பிடட்டும். அவர் என்ன பண்ணாலும் எனக்கு கவலையே இல்ல. இங்க பாரு, இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட். அப்புறம் 1-2 மாசத்துல கல்யாணமா முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது என்ன எக்ஸாம்ஸ்? எதுக்காக இந்த படிப்பு? மார்க்ஸ் பத்தில எது கவலைப்படணும்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பொண்ணு சவிதா டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை சொல்றேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன். சவிதா, என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? நல்ல வேளை மீனா நீ எதுவும் கேட்கல, தப்பிச்சுட்டு. தப்பான டைம்ல வந்துட்டேனா என்ன? அனி, அதெல்லாம் இல்ல. அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. அம்மா, நீங்க என்ன மேல வந்திருக்கீங்க? சவிதா, திலீப்பா அவங்க உறவுக்காரங்களும் வந்துட்டாங்க. வா வா, கீழே எல்லாரும் உன்னை கூப்பிடுறாங்க. வா வா வா. அனி, நான் பார்க்க எப்படி இருக்க? அப்படியே நிலா மாதிரியே இருக்க சவிதா. என் நிலைமையை இப்படி ஆக்கி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறா. பாக்குறதுக்கு நீ கிழவி மாதிரி இருக்கடி. இவன் நல்லாவே இருக்க மாட்டான். உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் இந்த குடும்ப மரத்தை வாங்கினதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இனிமேலாவது ஒழுங்காயிரு. இங்க 4 பேருக்கு நடுவுல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. ஏன்னா இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே போதும். இன்னைக்காவது கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்க பாரு. அப்புறம் பெரியவங்க எல்லார் காலையும் விழுது எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? சரி, வா போலாம். நல்லா இருமா. கடவுளோட ஆசீர்வாதத்தால உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு விஷயமா, நாங்க வெறும் வாய் வார்த்தையால உன்னை பொண்ணுன்னு சொல்லல, மனசார பொண்ணா ஏத்துக்கிட்டோம். நீ எங்க வீட்டோட மருமக இல்ல, எங்களோட மகள். அதனால தலையில முந்தானியை போட்டுக்க வேண்டாம். மனசுல மரியாதையும் கண்ணுல கொஞ்சம் வெக்கமும் இருந்தா போதும். நாங்களும் உன்னோட அப்பா அம்மானா எங்க முன்னாடி இதெல்லாம் தேவையில்லைம்மா சவிதா. இப்படி உட்காருமா.
இந்தாம்மா. என்னங்க இது? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. பொண்ணுக்கு புடவை கொடுப்பீங்கன்னு பார்த்தா சுடிதார் கொடுத்துருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மருமக உங்க வீட்ல புடவை தானே கட்டுவாங்க. இவங்களால பேசாம இருக்கவே முடியாது. எதுக்காக இவங்களை இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. இங்க பாருங்க, இவ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாதுல்ல. அதனால இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எந்த ட்ரெஸ் பொருத்தமா இருக்குமோ அதையே போட்டுக்கலாம். அது சுடிதாராவும் இருக்கலாம், புடவையாவும் இருக்கலாம். இது திலீப் சார்பா உனக்காக. ஐயோ, என் தங்கச்சிக்கு வர வேண்டியதெல்லாம் இவகிட்ட போதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சரோஜா இது? இப்படி ஒரு மாப்பிள்ளைய எங்க போய் தேடின? சவிதாக்கு இவன் தான் கிடைச்சானா? நீ தேடினியா இல்ல சவிதாவே மாப்பிள்ளைய தேடிக்கிட்டாளா? சம்பந்தி அம்மா, நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆ, அத கொடு. இந்தப்பா, எடுத்துக்கப்பா. எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணிருக்கீங்க. ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி இங்க எதுவுமே இல்லையே. ராஜன், என்னப்பா இதெல்லாம்? தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்க வேணாம். நிச்சயதார்த்தத்துல பாட்டு டான்ஸ் எதுவும் இல்லையான்னு கேக்குறான். ஓ, அப்படிங்களா விஷயம்? இவர் கேட்டது என்னன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு பயமுறுத்தாதீங்க. பாட்டு டான்ஸ் இல்லைன்னா எப்படி? கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாமே இருக்கும். சவிதாவோட அண்ணிங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க.
ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். சூர்யா, விருந்தாளிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. பணம் வைக்கிற கவர் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ மேல போய் கொஞ்சம் கவர் கொண்டு வா. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம வீட்டு அலமாரியில் பணம் இருக்குல்ல, நான் கொஞ்சம் இருக்குமா. சந்தியாவை இந்த வீட்டை விட்டு என் வாழ்க்கையை விட்டு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் சந்தியா வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா ஒரு நிமிஷம். சந்தியா, மேல நம்ம அலமாரியில் பணம் இருக்கு, நீங்க போய் இதை எடுத்துட்டு வரீங்களா? சரிங்க. சூர்யா கிட்ட இருந்து நீ டைவர்ஸ் வாங்குறதுக்கு தேவையான பேப்பர்ஸ். நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஒருவேளை இது உனக்கு சரியா படலைன்னா இதை கிழிச்சு போட்டுரு.
கீழே என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஒரு அண்ணனை என் கடமையை நான் முடிக்கணும். இது பிடிங்க, வச்சுக்கோங்க. இதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஒருவேளை இவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா?